அத்திப்பூக்கள். பேரோட வாழ்க்கைக்கு அச்சானியா இவனோட வாழ்க்கைக்கு இப்ப கெட்ட கிரகங்கள் உச்சமா சூழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. சாமி, ஆமா, நீ இப்படிதான் எப்பவுமே இவனை அணைச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கணும். கண்ணுக்கு இவன் மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கணும். இவனுக்கு அப்படி என்ன சாமி பாதிப்பு வரப்போகுது? ஆயுள் காலத்துக்கே கண்டம்னு இவனை சூழ்ந்திருக்கிற கிரகங்கள் அப்படி சொல்லுது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இதுக்கு மேலேயும் இவனுக்கு இன்னொரு கண்டமா, இன்னொரு கஷ்டமா? இது அந்த கடவுளுக்கு அடுக்காது சாமி. கற்பகம் அடுக்குமா அடுக்காதாங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். எல்லா கெடுதலோட முடிவுலையும் ஒரு நல்லது நடக்குங்கிறது அவனோட நியதி. அப்படிதான் இவனுக்கு வர ஆபத்து கூட இவனோட தாய்கிட்ட இவனை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா அது அவ்வளவு சுலபத்துல நடந்துடாது. அதுக்கு அவன் இந்த ஆபத்தையும் நீ நிறைய போராட்டங்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும். பாவங்களை புண்ணியங்களாலதான் போக்க முடியும். நீ புண்ணியங்களை நிறைய செய்ய. அப்படி செஞ்சா தலைக்கு பதிலா தலைப்பகைய கொடுக்கறதுக்கு சமம். ஆனாலும் வர வினை வந்தேதான் தீரும். கர்ம வினையை தடுக்கிற சக்தி கடவுளுக்கே கிடையாதுங்கிறப்ப மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? மொத்தத்துல வரும் காலம் கொஞ்சம் போராத காலம்தான். உன்னோட தைரியத்துலதான் அதை ஜெயிக்கணும். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. குழந்தை பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க சாமி. சிவா ஆயிலை நட்சத்திரம் கடகராசி. தாயே, சிவாவை பெத்தது நானா இருந்தாலும் வளர்த்தது பத்மாக்கா தான். ஆனா இப்போ பத்மாக்காவுக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்காங்கிற நினைப்பே அவங்க ஞாபகத்துல இல்ல. ஆனா சிவாவோ அம்மாவை நினைச்சு ஏங்குறான். இந்த சூழ்நிலையில சிவாவுக்கு தோஷம் இருக்குன்னு நினைக்கும் போது மனசு வலிக்குதுமா. சிக்கல் எல்லாம் தீர்ந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகணும். தாயையும் குழந்தையும் சேர்த்து வை தாயே. சாமி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. அக்கா, கண்ணை திறந்து பாருங்க. என்னாச்சுமா? இங்க பாருங்க. ஐயோ,
அம்மா அக்கா ஐயோ, கண்ணை திறந்து பாருங்க. இங்க பாருங்க. அம்மா ஐயோ இத கொண்டு வரேன். கொடுங்க. அம்மா என்னாச்சுமா? அக்கா கண்ணை வச்சு பாருங்க. கண்ணை திறங்க. அம்மா இங்க பாருங்க. அக்கா என்னாச்சுமா? மெதுவா என்னாச்சு எழுந்துருங்க. உங்களுக்கு? எப்படி பாத்து இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்ல, ரொம்ப நன்றி. சிவா, சிவா, சிவா. Domex disinfect